இதுவரை இல்லாத அளவில் உலக நாடுகளில் குரங்கம்மை வேகமாக பரவி வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரித்திருந்த நிலையில் இந்தியாவில் கடந்த 20 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சண்டிப்புரா வைரஸ் தொற்று அதிகரித்து வருவதாக உலக சுகாதார மையம் சொல்லியிருப்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து உலகம் விடுபட்டு சில ஆண்டுகளே ஆகும் நிலையில் மீண்டும் ஒரு தொற்று தலை தூக்குவது பதற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக உள்ளது. அக்யூட் என்செபாலிட்டிஸ் சிண்ட்ரோம் தொற்றால் இந்தியாவில் கடந்த ஜூன் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு இடைப்பட்ட காலத்தில் 245 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 82 பேர் உயிரிழந்துள்ளனர். அக்யூட் என்செபாலிட்டிஸ் சிண்ட்ரோமால் பாதிக்கப்பட்டவர்களில் 64 பேருக்கு சண்டிப்புரா வைரஸ் தொற்று இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த 64 பேரில் 61 பேர் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள், 3 பேர் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் இந்த வைரஸ் மகாராஷ்டிராவில் உள்ள சண்டியா என்ற கிராமத்தில் கடந்த 1965ஆம் ஆண்டு கண்டறியப்பட்டது. சண்டிப்புரா வைரஸ் மணல் ஈக்கள், கொசுக்கள் மூலமாக மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் இறப்பு விகிதம் 56 முதல் 75% இருப்பது அதிர்ச்சி அளிக்கும் விதமாக உள்ளது. குழந்தைகளை பெரும்பாலும் பாதிக்கும் இந்த வைரஸ் தொற்று 9 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளை அதிகம் பாதிக்கிறது. இந்த வைரஸ் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவாது. ராப்டோவிடை குடும்பத்தைச் சேர்ந்த சண்டிப்புரா வைரஸ் இந்தியாவின் மேற்கு, மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் குறிப்பாக பருவமழை காலங்களில் பரவுகிறது. பாதிக்கப்பட்ட குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் உயிரிழக்கும் சூழல் இருப்பதால் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் வரும் வாரங்களில் இந்த வைரஸ் மேலும் பலருக்கு பரவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக உலக சுகாதார மையம் எச்சரித்துள்ளது. சண்டிப்புரா வைரஸ் பரவலை தடுக்க இதுவரை முறையான சிகிச்சைகள் மற்றும் தடுப்பூசிகள் கண்டறியப்படவில்லை. கடந்த 2003ஆம் ஆண்டு ஆந்திரா மற்றும் மகாராஷ்டிராவில் பரவிய சண்டிப்புரா தொற்றால் 183 குழந்தைகள் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தீவிர காய்ச்சல், கடுமையான தலைவலி, அடிக்கடி வாந்தி, வலிப்பு, குழப்பம், எரிச்சல், கோமா போன்றவை சண்டிப்புரா நோய் தொற்றின் அறிகுறிகளாக கூறுகின்றனர் மருத்துவர்கள். மணல் ஈக்கள் கடிப்பதால் ஏற்படும் இத்தொற்றை மணல் ஈக்களின் பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதால் தடுக்கலாம் என சொல்லப்படுகிறது. சுற்றுச்சூழலை சுகாதார தெளிப்பான்கள் தெளித்து மணல் ஈக்கள் வராமல் தடுக்க வேண்டும். சண்டிப்புரா தொற்றின் அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் உடனடியாக மருத்துவமனையை அணுகி பரிசோதனை செய்து உடனடியாக சிகிச்சை பெற்றுக்கொள்ள மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.